வாழ்க்கையிலே மிக கொடூரமான வழினா என்ன தெரியுமா? அதாவது மனைவிக்கு முன்னாடி கணவன் இறந்துட்டா பிரச்சனை கிடையாது, ஆனா கணவன் இருக்கும் போதே மனைவி இறக்குறாங்க தெரியுமா? அது மிக துயரமான ஒரு விஷயம், கொடிய வழியை தரும். என்னன்னா இது வந்து இப்போ ஒரு 20-19 வயசு கல்யாணம் ஆகாத பசங்களுக்குலாம் கண்டிப்பா தெரியவே தெரியாது, சத்தியமா சொல்றேன். இந்த வழி தெரியாது. கல்யாணம் ஆகிட்டு அவங்க ஆண்டு அனுபவிச்சு ஒரு 40-45-50 வயசு வரைக்கும் அவங்க வாழ்ந்து அனுபவிச்சிருப்பாங்க தெரியுமா? அந்த வாழ்க்கை கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு நிறைய அவங்க கஷ்டத்திலேயே அவங்க மனைவி பங்கேற்றிருப்பாங்க, அவரோட துன்பத்திலேயே அவங்களோட மனைவி தான் இருந்திருப்பாங்க கூட. அம்மா அப்பா வந்து ஒரு 20 வயசு வரைக்கும் தாய்க்கு பின் தாரன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி மனைவி கை கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நடிகர் முத்துக்காளையோட மனைவி இறந்துட்டாங்க. ஓகேங்களா? நான் காலையிலேயே பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா நேற்று தான் ஒரு வீடியோ போட்டேன். என்னன்னா வந்து ராஜ்மோகன் வந்து இந்த மாதிரி போயிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஏன்னா தாவேகா கட்சியிலேருந்து இவர் வந்து உதவி கேட்டார். மூளைச்சாவு, அவங்க மனைவிக்கு வந்து மூளைச்சாவி, ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருந்தாங்க. அவர்கிட்ட பணத்தொகை காசு இல்லாதனால வந்து அவர் என்ன பண்ணார், தாவேகா கிட்ட வந்து பணத்தொகை வந்து ஒரு ஹெல்ப் கேட்டார், உதவி கேட்டார். அப்போ வந்து ஆளாக போயிட்டு தளபதி மூலயமா அந்த விஷயம் போயிட்டு, ஆதவர்ஜின மூலயமா அந்த விஷயம் போயிட்டு ராஜ்மோகன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு அவங்களுக்கு உயர்தர மருத்துவத்தை வந்து கொடுங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு உதவி பண்ணிட்டு வந்ததா நேற்று தான் வீடியோ போட்டா. ஆனா இன்னைக்கு வந்து அவங்க வந்து சிகிச்சை பலனின்றி இன்னைக்கு இறந்துட்டாங்க. அதான் அந்த மனுஷன் அவங்களை கட்டி பிடிச்சிட்டு அழறாரு பாருங்க. ஏன்னா அது அவ்வளோ பெயின், அது வந்து உயிர். அவரு இப்போ ஒரு நடப்போனமாக தான் இருப்பார். அதாவது கணவன் இருக்கும் போதே மனைவி இறந்து போகிறதுலாம், ஏன்னா பிள்ளைங்கெல்லாம் பார்த்துப்பாங்களா பார்த்துக்க மாட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா கணவன், அதாவது அப்பா இறந்து போயிட்டா கூட அம்மான்ற பாசலையாச்சு இந்த ஜென்ரேஷனில் ஏதோ பார்த்துக்கும். அப்பாவெல்லாம் அந்த காலகட்டத்திலலாம் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. பொண்ணுங்க வேணா பார்த்துக்கும், உண்மை அதுதான். இல்லைன்னா உடனே என் கழுத்தை வந்து கட்சி வைக்காதீங்களா, இதுதானே உண்மை, ரியாலிட்டி இதுதான். அந்த மனுஷன் அப்படி அழுறாரு. அந்த மனுஷன் என்ன நினைச்சிருப்பாரு, உனக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துக்கலாமே, இல்லை என்னையும் கூப்பிட்டு போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருப்பாரு. நமக்கே பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு இதுவா இருக்கு, துயரமா இருக்கு. ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை வந்து நம்ம எல்லாரும் தெரிவிச்சுப்போம் அந்த மனுஷனுக்கு.